குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம் ஆஃப் த டிவைஸ் கொடுத்துருவாங்க. டிவைஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன சிஸ்டம் சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ கேஸ் ட்ராப்டு இந்த பிஸ்டன் சிலிண்டர் டிவைஸ். பிஸ்டன் சிலிண்டர் இருக்கு, உள்ள கேஸ் இருக்குன்னா என்ன சிஸ்டம்னா, இன்லெட் கிடையாது, அவுட்லெட் கிடையாது, உள்ளுக்குள்ளேயே தான் மாஸ் இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் இருந்தால் அது க்ளோஸ் சிஸ்டம். ப்ரெஷர் குக்கர் வந்து நம்ம உள்ளே போடுற சாப்பாடு வந்து அரிசி வந்து உள்ளே தான் இருக்கும், வெளியே வராது. ஸோ ஃபிக்ஸ்டு பவுண்டரி தான், நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஒன்லி எனர்ஜி. ப்ரெஷர் குக்கர் வந்து க்ளோஸ் சிஸ்டம். ரெஃப்ரிஜிரேட்டர் அந்த செட்டப் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மாஸ் வந்து வெளியே விடாது, உள்ளே தான் சுற்றிட்டு இருக்கும். ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து உள்ளே தான் சுற்றிட்டு இருக்கும். அதனால் ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து ஒரு க்ளோஸ் சிஸ்டம். ஸ்டீம் பவர் பிளான்ட்லும் வந்து அந்த டிவைஸில் வந்து சைக்கிளிக்காக வந்து போகும். இன்லெட் அவுட்லெட் வந்து இருக்கா இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கும். அப்போ ஸ்டீம் பவர் பிளான்ட் இஸ் நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னால க்ளோஸ் சிஸ்டம் சொல்லலாம். எலக்ட்ரோலைட்டிக் பேட்டரியில் வந்து லெட் ஆசிட் வந்து உள்ளே தான் இருக்கும், வெளியே வராது. தேர் இஸ் நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், அது வந்து க்ளோஸ் சிஸ்டம். பல்பு வந்து பார்த்தீங்கன்னா, பல்பு வந்து உள்ளுக்குள்ளே வந்து க்ளோஸாக இருந்து அது மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. பல்பு வந்து க்ளோஸ் சிஸ்டம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஓப்பன் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ த்ரோ டியூப்ஸ் அண்ட் நாசிலில் பார்த்தீங்கன்னா இன்லெட் இருக்கும், அவுட்லெட் இருக்கும், உள்ளே வரும், வெளியே போகும். அதனால் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் போத் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால வந்து அது ஓப்பன் சிஸ்டம். வாட்டர் பாயிலர் இன்லெட்டும் இருக்கும், அவுட்லெட்டும் இருக்கும். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஆனால் பாய்லர் வந்து நமக்கு வந்து பாய்லர் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் நடக்கும், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, அதனால் வந்து அது ஓப்பன் சிஸ்டம். ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரெசர், ஸோ ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், அது வந்து ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரெசர். இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், கேஸ் டர்பைன், அதுவும் வந்து ஓப்பன் சிஸ்டத்துலாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஐசோலேட்டட் சிஸ்டம் வந்து நோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். தெர்மோபிளாஸ்க்கு வந்து வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் த ஐசோலேட்டட் சிஸ்டம். அடியாபேட்டிக் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் சிஸ்டம் இருக்குது. அங்கே வந்து தேர் இஸ் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இருக்கும். வாட்டர் பம்ப் டஸ் நாட் இன்வால்வ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அடியாபேட்டிக் சிஸ்டம். இன்சுலேட்டட் டர்பைன் வந்து ஒரு அடியாபேட்டிக் சிஸ்டம். அப்புறம் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இன்சுலேட்டட் அட் இட் அவுட்டர் சர்ஃபேஸ், ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம், இன்சுலேட்டட் அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து அதுவும் வந்து அடியாபேட்டிக் சிஸ்டம். ஹீட் எக்ஸ்சேஞ்ச் விச் இன்வால்வ்ஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு த அவுட்டர் பேட்டரி, இது எல்லாமே வந்து அடியாபேட்டிக் சிஸ்டம். ஸோ ஒரு சிஸ்டம் பார்த்தோன்னே ஒரு தெர்மோடைனமிக்ஸ் இன்ஜினியர் நம்ம என்ன கண்டுபிடினா அது எந்த வகையான சிஸ்டம் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ நம்ம வந்து க்ளோஸ் சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம், அடியாபேட்டிக் சிஸ்டம் எப்படி கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.